வெல்கம் டு மேகம் டிவி ஆட்டோமொபைல்ஸ். இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் எக்ஸ்ட்ரெக்ஸ் 2.0 இந்த பைக் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹீரோ நிறுவனத்தில் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய 30வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமா இந்த பைக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அப்டேட் வெர்ஷனா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹீரோ மோட்டார் சைக்கிள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ளெண்டர் பிளஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு பிடிச்ச விருப்பமான பைக் அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து ஒரு நியூ வெர்ஷன் ஸ்ப்ளெண்டர் பிளஸ் எக்ஸ்ட்ரெக்ஸ் 2.0 அப்படின்ற இந்த பைக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய 30வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பைக்காக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹீரோ நிறுவனம். இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடியதாக தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் விலையில 82,911 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய எக்ஸ்ட்ரெக்ஸ் மாடல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ளெண்டர்ல டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்டேட் வெர்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழைய மாடலோட இந்த புது மாடலை ஒரு 3000 ரூபா கூடுதலாக கொடுக்கணுன்ற மாதிரி விலை வந்து அப்டேட் ஆகிருக்கு. நம்ம வேர்ல்டுலேயே ஒரு நம்பர் 1 பைக் மோட்டார் சைக்கிள் அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ஹீரோ தாங்க. ஸ்ப்ளெண்டர் பிளஸ் எக்ஸ்ட்ரெக்ஸ் 2.0 வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க வித் HIPL இந்த டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. எக்கோ இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹார்ட்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் RTMI கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கால் அண்ட் SMS அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு காலும் SMSும் அலர்ட் ஆகி வரும். ஸோ இந்த பைக்ல சீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லாங்கர் சீட்டா கொடுத்திருக்காங்க. 3 பேர் தாராளமா போலாம். டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா FI டெக்னாலஜியா கொடுத்திருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் USB சார்ஜ் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. I3S ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் சுவிட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சிக்னல்ல இருக்கோம் அப்படின்னா வண்டியை ஆஃப் பண்ண தேவையில்ல, ஐடியல் சுவிட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பைக் உடனே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் OHC இன்ஜினா வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து பார்த்தோம்னா 97.2 cc கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.9 கிலோவாட், 8000 RPM வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.05 Nm, 6000 RPM ல வந்து கொடுத்திருக்காங்க. போர்க் எக்ஸ்ட்ரோக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 × 49.5 mm ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபியூவல் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமா தான் கொடுத்திருக்காங்க. கிளட்ச் வந்து மல்டி பிளேட் வெட் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து 4 ஸ்பீடு கான்ஸ்டன்ட் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் கிரைடல் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ராலிக் ஷாக் அப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்செட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல பிரேக்கோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் டைப்ல 130 mm வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் டைப்ல 130 mm வந்து இன்டகிரேட்டட் பிரேக்கிங் IBSS வந்து கொடுத்திருக்காங்க. வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல 80/100 18 mm C47B டியூப்லெஸ் டயரை வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தோம்னா 80/100 18 M C54P டியூப்லெஸ் டயரா வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டார்டர்ஸ் ஆன் ஆஃப் டைப்ல கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 12 வோல்டேஜ் பேட்டரி 3 ஆம்பியர் ஹவரா வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் லேம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 வோல்டேஜ்ல 35/35 ஹாலோஜன் பல்பா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன் லென்த் வந்து 2000 mm கொடுத்துருக்காங்க. வித் வந்து 720 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 1052 mm வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஹைட் வந்து 785 mm வந்து கொடுத்திருக்காங்க. வீல் பேஸ் 1236 mm கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கொடுத்திருக்காங்க. ஃபியூவல் டேங்க் கெபாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 லிட்டர் அதாவது 9.8 லிட்டர் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 112 கிலோ வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கலர்ல அவைலபிளா கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிளாஸா பிளாக் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க, கிளாஸா ரெட் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க, மெட்டல் கிரே டைப்ல வந்து இந்த பைக் வந்து அவைலபிளா இருக்கு. ஹீரோ எக்ஸ்ட்ரெக்ஸ்
2.0 வெர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து வாரண்டியா 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஸ்ப்ளெண்டர் வந்து யாரும் மறக்க முடியாத பைக் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச பைக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய அப்டேட் வெர்ஷன் வந்து இன்னைக்கு 2024 வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பைக் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராகவே இருக்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ இந்த பைக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்புறேன். இதெல்லாம் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.